ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, நீ கேட்டதை கொடுப்பதற்காகவே இந்த வராகி அம்மா இப்போது உன் வீடு தேடி வந்துட்டேன். வாழ்க்கையிலையும் சரி, எங்கேயாவது நீ பயணம் செஞ்சாலும் சரி, அதிகமாக பாரத்தை சுமந்துட்டு போனினா கஷ்டமாக தான் இருக்கும். எதையுமே ரசிக்கவோ அனுபவிக்கவோ முடியாது. வீட்டுக்காவது போனாலும் சரி, ஊருக்கு போனாலும் சரி, அல்லது வாழ்க்கையை வாழ்கிறதா இருந்தாலும் சரி, பாரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு பயணத்தை சந்தோஷமாக அனுபவிக்க தயாராகு. தேவையானதை மட்டுமே எடுத்துக்கிட்டு போனால் பயணம் சிரமமில்லாததாக இருப்பது போலவே வாழ்க்கையிலையும் தேவையான விஷயங்களை பற்றி மட்டுமே சிந்திச்சின்னா ரொம்பவும் ரசிக்கத்தக்க விதத்தில் எந்த சிரமமும் இல்லாமல் நிம்மதியும் சந்தோஷமும் நிறைஞ்ச வாழ்க்கையாக உனக்கு இருக்கும். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்குமே கவலைப்பட வேணாம். நான் படைத்த படைப்புகளிலேயே பிரம்மாண்டமான படைப்புனா அது மனிதர்களுடைய மனசு தான். உன் மனசை நீ அழகுபடுத்திட்டாலே உன் வாழ்க்கை அழகாக இருக்கும் என் செல்லமே. மனசை எப்படி அழகுபடுத்துறது, அலங்காரப்படுத்துறதுன்னு யோசிக்கிறியா? மனசை அழகுபடுத்துறதுக்கான ஆபரணங்கள் என்னன்னா அமைதியும் நிம்மதியும் தான். மனசை எப்போவுமே அமைதியாக வச்சுக்கிட்டினா நிம்மதியாக இருக்கிறதோடு மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையும் அழகானதாக சந்தோஷமானதாக ஆயிடும். நீ என் மேலே வச்சிருக்கிற அன்பையும் பக்தியையும் பார்த்து மகிழ்ந்து தான் இந்த வராகி அம்மா உனக்கு தேவையானதையெல்லாம் கொடுப்பதற்காக உன் வீடு தேடி வந்துட்டேன். இனிமே நீ சிரிச்சுக்கிட்டே இருக்க போகிற. உன் வாழ்க்கை மிகவும் அழகானதாக மாறப்போகுது. இன்னும் நீ சிரிப்பதற்கும் சந்தோஷப்படுவதற்குமாக நிறைய விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடத்துறதுக்காக தான் நானே உன் வீடு தேடி வந்துட்டேன். நீ உன் தாயின் கருவறையில் எப்படி அமைதியாக நிம்மதியாக இருந்தியோ அதே போல் இப்போது உன் வாழ்க்கையிலையும் அமைதியாய் நிம்மதியாய் இருப்பதற்கான வேலைகளை எல்லாம் நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் என் செல்லமே. எல்லாருக்கும் எல்லாமே நிறைவாக கிடச்சிடாது. அதனால் சில விஷயங்கள் கொஞ்சம் குறையாக கிடைச்சாலும் கூட அதிலிருந்து உன்னதங்களையே பெருசாக நினச்சி நிறைவாக நேசிக்க பழகு. குறைகளையும் நேசிக்க ஆரம்பிச்சிட்டினா இல்லை அது இல்லை இது இல்லைன்னு கவலைப்பட மாட்டேன். இல்லாததை நினச்சி வருத்தப்படாமல் இருப்பதை இழந்து விடாமல் என்னென்ன வாழ்க்கையில் இருக்கோ அதை சந்தோஷமாக மகிழ்ந்து ஏற்றுக்கொண்டு வாழ பழகு. வாழ்க்கையில் வெற்றிங்கிறது கதவு போல தான். வெற்றிங்கிற கதவை தட்டி பார்க்கணும். அது திறக்கலைனா முட்டி மோதியாத அந்த வெற்றிங்கிற கதவை திறந்து விடணும் என் செல்லமே. நீ முட்டி கூட அந்த கதவு திறக்க முடியலனா கதவை உடைச்சாவது நீ வாழ்க்கையில் வெற்றி பெற்றே தீர வேண்டும். அதாவது உன் வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் உடைச்சி எரிஞ்சு உனக்கான வெற்றியை நீ பெற்றே ஆகணும்னு இந்த வராகி அம்மா உனக்கு சொல்கிறேன். எப்போவுமே எல்லா சூழ்நிலைகளிலும் யாரை பார்த்தாலும் புன்னகையோடு இருக்க பழகிக்கோ. ஏன்னா புன்னகைக்கு ஒரு சக்தி இருக்குது. அது உன்னை நேசிக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அதுவே உன்னை வெறுப்பவர்கள் நீ சிரிக்கிறத பார்க்கும்போது அவர்களுக்கு வயிறறிஞ்சு அதுவே ஒரு தண்டனையாக கூட மாறிடும். மொத்தத்தில் நீ எப்பவுமே சிரித்து சந்தோஷமாக இருக்க கற்றுக்கோ என் செல்லமே. இந்த வராகி அம்மாவை விடாப்பிடியாக இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டினா எந்த சூழ்நிலையிலும் உனக்கு மனக்குழப்பம் வராது. உனக்கான தேவைகளையெல்லாம் அள்ளித்தரும் தாயாக இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ தேவையில்லாமல் கண் கலங்காதே. உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை இந்த வராகி அம்மா தான் செய்கிறேன்றதை புரிஞ்சு அமைதியாக இரு. முதல்ல எப்போவுமே நீ விட்டு கொடுத்து இறங்கி போகிறதாலையோ என்னவோ எனக்கு எல்லா விஷயங்களும் நீ கடைசி இடத்துல நிற்கிற. ஆனால் நீ விட்டு கொடுத்து இறங்கி போகிறதால தான் இந்த வராகி அம்மாவின் அருளை பெறுவதில் நீ முதல் ஆளாக நிற்கிற. மற்றவங்க வேணும்னா நீ விட்டு கொடுத்து அனுசரிச்சுக்குவன்ட்டு உன்னை சாதாரணமாக நினைக்கலாம். ஆனால் அந்த உன்னுடைய நல்ல குணம்தான் உன்னை என்னிடம் மிக நெருக்கமாக வரவழைச்சிருக்கு. இப்போதெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை பார்த்து நீ ரொம்ப சோர்வாகவும் குழப்பத்தோடும் இருக்க. ஆனால் இதை கூடிய சீக்கிரமே நான் சரி செஞ்சிடுறேன். நீ இனிமே எதையும் பெருசாக யோசித்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் இடத்துக்கேத்தாற் போல ஆளுக்கேத்தாற் போல மாறி மாறி பேசுவாங்க. ஆனால் நீ தான் உன் முடிவில் உறுதியாக இருக்கணும் என் செல்லமே. உன்கிட்ட பேசும்போது உனக்கு சாதகமாக பேசுகிறவங்க
நீ இல்லாதப்ப இன்னொருத்தர்கிட்ட பேசும்போது அவங்களுக்கு சாதகமாக பேசுகிறவங்களாக தான் இருப்பாங்க. ஆனால் நீ எப்போதும் யார் என்ன சொன்னாலும் சுயமாக சிந்திச்சு சரியான விஷயங்களை திறமையாக முடிவெடுக்கக்கூடிய ஆளாக இருக்கணும். நல்ல எண்ணங்கள் தான் இப்போது உன்னை வழி நடத்தும். அதன்படியே நீ வாழ ஆரம்பி. வாழ்க்கைங்கிறது மிகவும் அழகான விஷயம் அல்லவா? அதை ரசிச்சுக்கிட்டே வாழ பழகு. மற்ற எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுட்டினா அதை நான் பார்த்துக்கிறேன். இந்த வராகியம்மா நிச்சயமாக உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். என்னை ஒரே ஒரு முறை வஜ்ரகோசம் வராகி தாயேன்னு கூப்பிட்டினாலே துன்பத்தில் இருக்கக்கூடிய உன்மீது என் அருள்மலை பொழிந்து உன் வாழ்க்கையை இன்பமயமாக மாறிடும் என் செல்லவே. உன்னை அவமானப்படுத்துறவங்க முன்னால், உன்னை வெறுத்தவங்க முன்னால், உன்னை ஏமாத்துறவங்க முன்னால், உன்னை பற்றி தப்பாக பேசுகிறவங்க முன்பாக தான் உன்னை வாழ வைக்க போகிறேன். நீ என்கிட்ட சொன்ன உன்னுடைய கவலைகளுக்கும் உன் மனசில் இருந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலாக தான் உன் வாழ்க்கையில் உயர்வை தரப்போகிறேன். கவலைகளை எல்லாம் என் காலடியில் போட்டுட்டு இந்த வராகியம்மா உனக்கு வெற்றியை தருவேன்னு முழுசாக நீ நம்பு. விட்டு கொடுக்குற மனப்பக்குவம் இருந்தால் எதுவுமே உன்னை விட்டு போகாது தானே. அதே போல் அடுத்தவங்களுக்கும் உன்னை விட்டு கொடுக்கணுன்ற எண்ணமே வராது. நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்த அன்பையும் பாசத்தையும் அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டீன்னா எல்லாருக்கும் பிடிச்ச பிள்ளையாக நீ மாறிடுவ. எல்லாரும் கூட சொந்தம் கொண்டாடணும், உறவாக இருக்கணும், நட்பாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க என் செல்லமே. உனக்காக நான் போட்ட பாதையில் தான் நீ பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்க. அதனால் எதை பார்த்தும் பயப்படாமல் முன்னேறிப்போ. வரக்கூடிய தடைகள் எல்லாமே உன் நல்லதுக்காக தான் நான் செய்கிறேன். கெட்டதை உன் பாதையிலிருந்து அகற்றுகிறேன் என்பதை புரிஞ்சுக்கோ. உன் பொறுமைக்கும் உன்னுடைய நம்பிக்கைக்கும் பக்திக்கும் பரிசாக தான் இந்த வராகியம்மா இப்போது உன் வீடு தேடி வந்திருக்கேன். நிச்சயமா நீ கனவுல கூட நினைக்காத அளவுக்கு உன் வாழ்க்கையை நல்லபடியாக நான் மாற்றி கொடுப்பேன். எப்போவுமே நான் உன்னை இழுத்துக்கிட்டு போகிறது கிடையாது. உன் கைகளை பிடிச்சு கரைக்கு கொண்டு வந்து சேர்ப்பேனே தவிர எல்லாமே உன்னுடைய முயற்சி தான். நீ முயற்சி செஞ்சாதான் அதுக்கு ஏற்றாறு போல என்னால் பலன் கொடுக்க முடியும். அதனால் சோம்பல்தனப்படாமல், சோம்பேறித்தனப்படாமல் உன் உழைப்பையும் முயற்சியையும் செய்ய தயாராகு. நீ வழியில் துடித்த நாட்கள் எல்லாம் யாருக்கும் தெரியாது. நீ கண்ணீரோடு தூங்காமல் புரண்டு புரண்டு படுத்த இரவுகளும் யாருக்கும் தெரியாது. நீ எதிர்கொண்ட அவமானமும் உன்னை சுற்றி இருக்கவங்களுக்கு தெரியாது. நீ நினச்ச கனவுகளெல்லாம் கை நழுவி போனதும், நீ நினச்சி ஆசைப்பட்டு நடக்காமல் போன விஷயங்களும் இங்கு யாருக்கும் தெரியாது. ஆனால் நீ சிரிச்சினா அந்த புன்னகை என்பது எல்லாருக்கும் தெரிய வரும். அந்த புன்னகையோடு கூடிய பிள்ளையாக நீ இருக்கணும் என் செல்லமே. இந்த வராகியம்மா மேலே நீ நம்பிக்கையோடு இருந்தாலே உனக்கு விருப்பமானது எல்லாத்தையும் சரியாக சிறப்பாக நான் செஞ்சு முடிச்சிருவேன். அடுத்தவங்க உன்னை பற்றி விமர்சனம் செய்யும்போது அது சரியாக இருந்தால் அதை திருத்திக்கிட்டு சரி செஞ்சுட்டு போ. தவறாக இருக்குது, தப்பாக வேணும்னே உன்னை பற்றி குறை சொல்கிறாங்கன்னா சிரிச்சுக்கிட்டு நகர்ந்து போய்கிட்டே இரு. உன் வாழ்க்கை பயணத்தை நினச்சி வருத்தப்படாத. வாழ்க்கை பாதையை நினச்சி கலங்கவும் செய்யாதே என் செல்லமே. முக்காலமும் உனக்கு துணையாக இந்த வராகியம்மா நான் இருப்பேன். என் ஆசீர்வாதங்கள் என்றும் என்றென்றும் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும். உன் கரம் பற்றி உன்னை வழிநடத்த நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வீழ்ந்து போக மாட்ட. உன்னுடைய வாழ்க்கை சக்கரத்தையே சுழற்றிக்கிட்டு இருப்பது இந்த வராகியம்மா நான் தானே. வாழ்க்கையில் உனக்கு தேவையானதை நீ தேடும்போது கிடைக்கலைனாலும் சரியான நேரத்தில் தேவைப்படும் போது நிச்சயமாக அது உன் கைகளுக்கு வந்து சேர்ந்துடும். உனக்கானதை உன்னிடம் சேர்ப்பதற்காக தானே இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். அதனால் இதுவரைக்கும் நடந்ததை நினச்சி யோசிக்கிறத விட்டுட்டு இனி என்னவெல்லாம் நடக்கணும், அதுக்காக நாம் என்னெல்லாம் செய்யணும்னு யோசிக்க ஆரம்பிச்சினா உன் வாழ்க்கைங்கிறது நீ நினச்சது போல் மாறிடும். உன்னை புரிஞ்சுக்காதவங்க யாரும் உன்னைக்கிட்ட இல்லாத அளவுக்கு எல்லாரையும் விலக்கி வச்சுட்டு உன்னை புரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் புரிந்து கொண்ட மனிதர்கள் மட்டுமே உன் வாழ்க்கையில் இருக்கும்படி நான் செய்ய போகிறேன். எல்லாத்துக்குமே நீ ஆசைப்படலாம், ஆனால் அதற்கான முயற்சிகளையும் கஷ்டத்தையும் உழைப்பையும் நீ அனுபவிக்கணும். வாழ்க்கையில் நான் உனக்கு நேரங்கிற மிகப்பெரிய பொக்கிஷத்தை கொடுத்துருக்கேன். அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கிறதா
அல்லது நேரத்தை வீணாக்கி பொழுதுபோக்குகளில் கவனம் செலுத்துறதாங்கிறது உன் கைகளில் தானே இருக்கு. நீ நேரத்தை சரியாக பயன்படுத்தும் போது, உழைப்பையும் முயற்சியையும் சரியாக செய்யும்போது என் அருள் உனக்கு கணம் கணமாக மேலிருந்து பொழியும். நீ தொலைச்ச நம்பிக்கையெல்லாம் மறுபடியும் சேர்த்து ஒன்னா என் மேலே பக்திமயமாக கொடுக்கும்போது உன் வாழ்க்கையே செழிப்பாக மாறும்படி இந்த வராகியம்மா செஞ்சு காட்டுவேன் என் செல்லமே. யாருக்கும் தெரியாம நீ விட்ட கண்ணீரை பார்த்த இந்த வராகியம்மா எப்போதும் எல்லார் கண் முன்னாலும் நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கும்படி அற்புதம் செய்வதற்காக தான் உன்னை தேடி வந்தேன். உன் மனசுல என்ன கவலை இருக்குன்னு எனக்கு தெரியும். நீ கவலைப்படாத, அது எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் ஆரம்பமாயிடுச்சு. இதுவரைக்கும் கஷ்டமாக இருந்த முதல் பாகம் இப்போது மகிழ்ச்சியான 2ஆம் பாதமாக மாறுவதற்காக தான் நானே உன்னை தேடி உன் வீட்டுக்கு வந்துட்டேன். இனி வரக்கூடிய நாட்களில் நான் உன் கூடவே இருக்கேங்கிறதை நிச்சயமாக நீ உணர்வாய். உன் வாழ்க்கையின் இந்த 2ஆம் பாகமானது மகிழ்வானதாக உனக்கு பிடிச்சது போல இருக்க போகுது என் செல்லமே. உன் கவலைகளையும் துக்கங்களையும் அவமானங்களையும் தோல்விகளையும் முழுவதுமாக தொடச்சிருந்துட்டு உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் வெற்றியையும் தருவதற்காக தான் இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்தேன். உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இல்லாத ஏற்றங்களையும் மாற்றங்களையும் இப்போது நான் தந்துடுறேன் என் செல்லமே. நீ எந்த பாதையில் நடந்தாலும் பரவாயில்ல, அந்த பாதையில் என் நிழல் இருந்தால் நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்துடும். எப்போவுமே உன் மனசோட ஒரு ஓரத்திலையாவது இந்த வராகியம்மா என்னை நினச்சிக்கிட்டே இருந்தீனா என் அருள் மூலமாக உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செஞ்சு கொடுத்துருவேன். உன் முயற்சிக்கு பலனும் உன் பசியை அறுக்கக்கூடிய செல்வமும் உனக்கு கிடைக்கும். தவிச்சு போயிருந்த வாழ்க்கையை தலை நிமிர்ந்து நிற்கும்படி இந்த வராகியம்மா அற்புதம் செய்வேன். இனிமேதான் உன் வாழ்க்கையில் ராஜயோகம் உண்டாக போகுது என் செல்லமே. என்னை தரிசித்த உனக்கு இனிமே உன் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும்படியும் நல்ல விஷயங்கள் நடக்கும்படியும் ஆசீர்வதிக்கிறேன். ராஜயோக வாழ்க்கையை வாழப்போற என் அன்பு பிள்ளையான உனக்கு செல்வங்கள் குவியும், சுப வேலைகளும் சுப முகூர்த்தங்களும் வந்து சேரும். நீ இனிமே சந்தோஷமாக இருப்பாய் என் செல்லமே. உன்னுடைய ஒவ்வொரு மூச்சிலையுமே இந்த வராகியம்மாவின் நாமம் இருந்தா, அதாவது அடிக்கடி என் பேரை சொல்லிக்கிட்டே இருந்தீனா உன் வாழ்நாள் முழுவதும் என் அருள் உன்னை பாதுகாக்கும். இந்த உலகத்தில் இருக்கவங்க அடுத்தவன் கெட்டு போகணும், அடுத்தவன் அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறாங்களே தவிர அடுத்தவங்க முகத்தில் கறி பூசணும்னா நம்ம கையிலேயே அந்த கறி ஒட்டிக்குமேன்னு யாருமே கவலைப்பட்டதில்லை. அடுத்தவன் கெட்டு போகணும், அடுத்தவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க மனசுலையே அந்த எண்ணங்கள் அவங்களுக்கு அப்படியே பலிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தானே எப்போதுமே நல்ல எண்ணங்களை நீ நினைக்கிறது உனக்கா அடுத்தவங்களுக்கான்றது முக்கியம் அல்ல. நீ நினைக்கிற உன் எண்ணப்படிதான் உன் வாழ்க்கை அமையும். அதனால உனக்கா இருந்தாலும் சரி, அடுத்தவங்களுக்கா இருந்தாலும் சரி, நல்ல எண்ணங்களை உனக்குள்ள வச்சுக்கிட்டினா அது நல்லதாகவே உன் வாழ்க்கையில உனக்கு நடந்துடும் என் செல்லமே. நிச்சயமாக இந்த வராகியம்மா நீ விரும்பினதைத்தான் உன் வாழ்க்கையில கொண்டு வந்து கொடுப்பேன். உன் ஏக்கமும் எதிர்பார்ப்பும் உன் கனவுகளும் எல்லாமே நான் அறிவேன். நீ கண்ணீர் வடிச்சதெல்லாம் போதுன்னு தான் உன் கனவுகள் அனைத்தும் கைகூடுவதற்கான நேரங்காலத்தை நான் உருவாக்கிட்டேன். இனிமே நீ யாரையும் வெறுக்கவோ, யாரையும் கோவப்படவோ, யாரையும் நினச்சி கவலைப்படவோ அவசியமே இல்லை. உன் தேடலுக்கு விடையாக இந்த வராகியம்மா நான் வந்துட்டேன். உன் உடம்புல இருந்த ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாம் நீங்கி உன் மனசு குளிரும்படி நீ முயற்சி செய்த விஷயங்களில் எல்லாம் உனக்கு வெற்றியை கொடுக்க போகிறேன். பல தோல்விகளை பார்த்து விட்ட நீ இப்போது வெற்றியை நிதானமாக நிம்மதியாக எதிர்கொள்ளப் போகிறாய். எல்லா காரியங்களும் இனி நீ நினைச்சது போல நல்லபடியாகவே நடக்கும்.